இவங்களுக்கெல்லாம் என்ன ஒண்ணுன்னா, நம்ம கூட திரும்ப இருக்காரு, நம்ம கூட கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, கடைசி நேரத்தில் ஓட்டு போட சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா டாக்டர் திரும்ப சொன்னார் இல்லையா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சேர்த்துறாம நான் வந்து திமுக வந்து சேர்ப்பேன், திமுகவுக்கு 100% ஓட்டு வருதுன்னா 25% ஓட்டு வந்து விசிகோட ஓட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு ஆணித்தனமா சொல்றாரு. இந்த அளவுக்கு திமுக அவர் விரும்புவதற்கான அடிப்படை காரணம் என்ன? துரோகம் நடக்குது, பொய் வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க, பட்டியல் சமூக மக்கள், உங்களுக்கு வாக்களித்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க, சமூக நீதி இல்ல, அங்க வந்து உழைப்பு சுரண்டல் நடக்குது. இதுக்கு கூட நீங்க குரல் கொடுக்கலன்னா நீங்க யாருன்ற கேள்வி வரும்போது கூட திமுக கூட்டணி தான் எனக்கு முக்கியம் சொல்லி முட்டு கொடுக்குறாரு இல்லையா? அது எதுக்கு? இல்ல, திமுக கூட்டணியை வந்து காப்பாதுல திமுக அக்கறை இல்லவே. ஏன்டானா அதுல முதன்மையான அக்கறை வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கு. அவர் தான் அதை காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த ஒரு சூழல் வந்து ஏற்பட தேவையே கிடையாது. இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரத்துக்கு இவர் நிரந்தர பணி கொடுத்தா வந்து இது வந்து குலத்தொழிலுக்கு வழிவகுக்குன்னு சொல்றாரு. ஆனா இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் திரு சண்முகம் அவர்கள் மறுக்கிறாரு. அவரும் கூட்டணி கட்சி தானே. எக்ஸாம்பிளே சொல்றாரு. எக்ஸாம்பிள் சொல்றாரு. பேரண்ட்ஸ் உடைய குழந்தை பேராசிரியரா இருக்கின்ற எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதே போல வந்து திரு செல்வ பெருந்தகையும் மறுக்கிறாரு. இல்ல அது பணி நிரந்தரப்படுத்தணும். நேத்து நீங்க பாத்தீங்கன்னா திரு வன்னியரசு அவர்கள் அவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இல்ல நாங்க சொன்னது வந்து இது வந்து தற்காலிக பணி நிரந்தரப்படுத்திட்டு அப்புறமா நீங்க வந்து எடுத்துடணும். அதாவது பணி நிரந்தரம் அதுல தற்காலிக பணி நிரந்தரம் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்னா, யாரு ஒன்றுமே இதை நீங்க இழித்தொழில் சொல்றீங்க இல்லையா, அந்த தொழிலுக்கு தங்களுடைய பையன் பொண்ணு வரணும் சொல்லிட்டு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், யாருக்குமே இல்லாத அக்கறை இவருக்கு எதுக்குன்னு தான் கேட்கிறேன். டாக்டர் திரும்ப அவர்களுக்கு எதுக்கு இந்த அக்கறை தான் கேட்கிறேன்.